எஞ்சாமிதம் தானே, எல்லாமே எஞ்சாமிதம் தானே. ஏங்க என்ன இருக்கு வணக்கம் தனுஷ் நாயுடு சார். நீங்கள் ரீசெண்டாக வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. ஏதோ புதுசாக பயங்கரமாக பேசி உங்கள் ரசிகர்கள் எல்லாம் ஒன்றுனுச்சு ஏதோ அரசியலுக்கு வர்ற மாதிரிலாம் வந்து ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய உரிமை, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு தமிழனா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த வடுக அரசியல் வந்து நிறையா பேரை களத்தில் இறக்குவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன், விஜய் அவர்கள் ஜெயிச்சதற்கு காரணம் வேற. நீங்கள் என்னதான் வந்து உருட்டுன்னு உருட்டினாலும் உங்களால் தமிழக அரசியலில் ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எழுதி தரேன் நான். ஏங்கிற காரணத்தை நான் சொல்கிறேன். அது மட்டும் இன்னொன்றுங்க, பொதுவாக இந்த பிற இனத்தவர்கள்லாம் வந்து மேடை ஏறினா ஏன் காலில் விழ வைக்கிறீங்க? தமிழன் எத்தனையோ பேர் இருக்காங்க. எவனாவது வந்து ஒரு இன்னொருத்தனை வந்து காலில் விழ வைக்கிறானா? கிடையாது. ஆனால் நீங்கள் மட்டும் தொடர்ந்து இந்த காலில் விழ வைக்கிற பழக்கத்தை, இதுக்கு முன்னால் மராட்டியர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இதே தான் செஞ்சானுங்க. எவன்லாம் தமிழ்நாட்டில் பிற இனத்தவர்களாக இருக்கிறானுங்களோ அவங்க எல்லாம் மேடையில் இருக்கும்போது மட்டும் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து போகிறவனுங்க எல்லாம் அவங்க காலில் விழணும். ஆனால் விஜய் இவ்வளோ புகழ் வெளிச்சத்தில் இருந்த விஜய்க்கே வந்து இந்த மாதிரிலாம் வந்து யாரும் வந்து காலிலெல்லாம் விழுந்த மாதிரி நான் ஒன்றும் பெருசெல்லாம் பார்க்கல. அதே மாதிரி மற்ற தமிழர்களும் இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக காலிலெல்லாம் விழ வைக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஏன் விழ வைக்கிறீங்கன்னா இதுவும் ஒரு அரசியல் தான், திமிரு, இதெல்லாம் சேட்டை. இப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் ஜெயிச்சதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமாக திராவிட அரசியல் என்கிற பெயரில் இங்கே பிற இனத்தவர்கள் ஆளுமையில் உட்கார்ந்து கொண்டு தமிழனுக்கு உண்டான எல்லா உரிமையையும் பறித்து கொண்டு தமிழர் நிலத்தை, வளத்தை, வியாபாரத்தை, வணிகத்தை சுரண்டி தின்னு கொழுத்து போய் கிடந்தீங்க. தமிழக மக்களால் எதுவுமே செய்ய முடியல. இந்த இப்படி ஒரு சூழல்ல தமிழன் ஒருத்தன் வந்ததுனால தமிழன் வந்து என்ன பண்ணான்னா தமிழனை வெளில வச்சான். இதுதான் நடந்த அரசியல். ஆனால் நீங்கள் எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து எல்லாவனுமே வந்து தற்குறிகள், எவனுக்குமே அறிவு கிடையாது, சும்மா புகழ் வெறும் சினிமா கவர்ச்சி இருந்தால் எல்லாரும் ஓட்டு போடுவோம். அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. நான் ஒரு கிராஜுவேட்டு, நாங்கள்லாம் படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுங்க தான். நாங்கள் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா, விஜய் ஒரு தமிழன். அந்த தமிழன் இன்னைக்கு வந்து அடிக்கிற அடியில் 3 மாநிலமும் கதறது பார்த்தீங்களா? இதுக்காக தான் விஜயை நாங்கள் ஓட்டு போட்டோம். விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஆதரித்து அவரை வந்து நாங்கள் பார்க்குறோம். 2.5 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி விஜய் அவர்களை யாரெல்லாம் ரொம்ப கேவலமாக விமர்சிச்சுட்டு வரீங்க, உங்களுடைய உள்நோக்கம் என்ன, அதையும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். விமர்சிக்கிறவங்களில் முக்கால்வாசி பேர் பிற இனத்தமே, அதுக்கப்புறம் இந்த தமிழர் வரலாற்றில் இல்லாத கும்பல். இவனுங்க தான் விஜய் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, எது செஞ்சாலும் தப்பு, எதை தொட்டாலும் தப்பு அப்படின்னு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல்வாதி கிடையாது, இப்போதான் வந்து அரசியலில் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு தமிழர்கள் நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், டைம் கொடுத்துருக்கோம். அவர் நல்லது செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரிட்டி எங்களுக்கு புரியுது, மற்றவங்க கிட்ட அது கிடையாது. சரிங்களா? சும்மா இந்த நரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு தமிழனை முட்டாளாக்கலாம் அப்படிங்கிற பேரில், அதாவது நீங்கள் செய்கிற அந்த அட்ராசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளியில் எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ தனுஷ்காலில் ஒரு தெலுங்குன்னா விழுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறவனுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் விழுறான் அப்படின்னா அதை தமிழன் தான் சொல்லுவானுங்க. இதுதான் உங்களுடைய கேடுகட்ட கேவலமான நரேட்டிவ். அது எங்களுக்கு கேவலமான ஒரு விஷயம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, விஜய் அவர்களை தூக்கி உட்கார வச்சிட்டோம். விஜய் அவர்கள் சரியாக தான் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலை. எல்லாமே 100% கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்குவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த திராவிட சித்தாந்தத்தில் உருவாக்கின நிறைய விஷயங்களை அவர் நம்புகிறாரு. அது எல்லாமே வந்து பொய்யும் பித்தலாட்டமும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கும் போது அதை கண்டிப்பாக எதிர்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். 2.5 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. 3 மாநிலக்காரனும் அலறான், தமிழ்நாட்டில் கிடந்து குதிக்கிறான். ஏன்னா உங்கள் நெட்வொர்க்கே காலியாயிடுச்சு. திமுக கஷ்டப்பட்டு கட்டி வைத்த அந்த நெட்வொர்க்கு, கொள்ளடிக்கிற நெட்வொர்க்கு, ஊழல் பண்ணுற நெட்வொர்க்கு எல்லாமே காலியாயிருச்சு. அதனால் ஒட்டுமொத்த வடுக கும்பலுக்கு
ஜால்ரா அடிக்கிற ஊடக கும்பல், அப்புறம் வாடகை வாயினுங்க, அண்டா வாயினுங்க, மீச வாயினுங்க, இன்னும் எவன் இருக்கானோ எல்லாவனும் கிடந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இந்த திமுகவுக்கு மறைமுகமாக இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமானின் தமிழ் தேசியவாதிகள் இவனு எல்லாரும் ஒரே அணியில இருந்து விஜய் அவர்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், விஜய் அவர்களே நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டாக இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் போல்டாக நீங்கள் எடுங்க. தமிழர்கள் நாங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்கிறோம். யாராலையும் அவ்வளோ சாதாரணமாக டச் பண்ணிட முடியாது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இவனுங்க ஒட்டுமொத்த தமிழர்களையும் தற்குறிங்கிறானுங்க. அதுக்காக தான் இந்த வடுக அரசியல் லாபியும் இந்த சீமான் தமிழ் தேசிய லாபியும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான்லாம் தற்குறி கிடையாது, நாங்கள்லாம் தற்குறி கிடையாது. சிந்திச்சு செயல்படுறவங்க ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ். தாவேக்காக மிஞ்சி மிஞ்சி இந்த நீங்கள் சொல்கிற அந்த புகழ் வெளிச்சம் என்னோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிக மனப்பான்மையில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 to 12% இருப்பாங்கங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு விழுந்தது 35% வாக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 20-25% வாக்கு பியூர் தமிழர் வாக்கு, தமிழர் ஓட்டர்ஸ், படித்தவனுங்க வாக்கு. ரசிக மனப்பான்மையில் ஓட்டு போட்டவங்க கிடையாது அவனுங்கள்லாம். அதுவும் இந்த 2.5 மாதத்தில் நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸில் 35 இந்நேரத்துக்கு 45-50 பக்கத்தில் வந்திருக்கும். இது திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சதுன்னா எந்த கட்சியும் டெபாசிட் கூட வாங்குது, எழுதி வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் சிறப்பாக சரியாக சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவர் நிறையா செய்யணும். தமிழர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம். இந்த தனுஷ் மாதிரி நிறையா பேர் நினைக்கலாம் ஓட்டை பிரிச்சிடலாம், அதை பிரிச்சிடலாம். தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தாவேகா பக்கம் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களால் ஒரு இம்மி அளவு கூட அசைக்க முடியாது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி தான் வேணும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ என்ன சீமான் தமிழர் இல்லையா, சீமானை ஏன் ஆதரிக்கலன்னா? சீமான் கிட்ட இன்டெகிரிட்டி கிடையாது. சீமான் தமிழ் தேசியங்கிற பேரில் கடந்த 15 வருடமாக தமிழர்களை தமிழ் தேசிய தளத்தில் காயடித்து வைத்து உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய அஜெண்டா. மற்றபடி எதுவுமே கிடையாது. தமிழர் இனத்திற்கு எதிராக தான் அனைத்தையும் அவர் செய்வார். இன்ன வரைக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழர் வரலாறு திரிப்பார். போலி வரலாறு எழுதுகிற பல்லர்களுக்கெல்லாம் அவர்களை பாண்டியர்னு சொல்லுவார், வேளாளர்னு சொல்லுவார். அப்புறம் எங்களுடைய முருகனுடைய சிலையை வடிவத்தையே மாற்றி இவராக ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சிலையை வச்சு இதுதான் முப்பாட்டை முருகன், இவனை தான் வழிபடு அப்படிம்பாரு. மாட்டுக்கறிக்கு விளம்பரம் படுத்துவார். இந்த மாதிரி நிறைய தமிழர் இனத்திற்கு எதிரான விஷயத்த செஞ்சுக்கிட்டு நான் தான் தமிழ் தேசியவாதி, நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போகிறோம், கிழிக்க போகிறோம், எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு தமிழ் தேசியங்கிற அந்த ஓட்டை ஒட்டுமொத்தமாக இவர் பின்னால் நிற்க வச்சு காயடிச்சிடுவார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. விஜய் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டாருங்க. அதுதான் இப்போ சீமான் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரு, 2 திராவிட கட்சியும் ஒழிப்பேன்னாரு, விஜய் ஒழிச்சிட்டாரு. தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு கத்திட்டு கிடந்தாங்க. விஜய் தமிழ்நாட்டை ஆள ஆரம்பிச்சிட்டாரு. கனிம வளங்கள் கொள்ளையெல்லாம் நான் தடுத்து கிளிப்பேன் அது இதுன்னாரு. விஜய் 2.5 மாதத்துலேயே 3 மாதத்துக்கு எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பட்டையை கிளப்பிட்டாரு. ஸோ இது எல்லாமே சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தமிழ் தேசியவாதிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காமல் மறைமுகமாக திமுக அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நாம் தமிழர் தமிழ் தேசியம் திமுகவோட அதிகமாக தமிழனை எதிர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க தான் சொல்லுவானுங்க நான் தமிழ் தேசியம் அப்படின்னு. சீமான்லாம் ஒருபோதும் வெல்வதற்கான அறிகுறியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அது அவருடைய விருப்பமும் அதுதான். ஏன்னா தனிச்சு நிற்பேங்கிறதே ஒரு 1ஆம் நம்பர் ஒரு போலித்தனமான ஒரு அரசியல். அதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுவும் சீமான் பின்னால் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் வரலாற்றில் இல்லாத மக்கள். எந்தெந்த ஜாதிகள்லாம் தமிழர் வரலாற்றில் இல்லையோ அந்த ஜாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்னைக்கு நாம் தமிழர் தமிழ் தேசியம்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட சுத்தமாக இன்டெகிரிட்டியும் இல்லை, நேர்மையும் இல்லை, நியாயமும் இல்லை, ஒரு நல்ல மனிதராகவும் எங்களுக்கு தெரியல. விஜய் அவர்கள்கிட்ட இன்டெகிரிட்டி இருந்தது. 300 கோடி ரூபா பிஸ்னஸை தூக்கி எறிஞ்சிட்டு நான் மக்களுக்காக வரேன் அப்படிங்கும்போது அது நம்ப தகுந்த மாதிரி இருந்தது. அவருடைய முகத்தில் நாங்கள் போலித்தனத்தை பார்க்கல. இன்ன வரைக்கும் அதை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல அவருடைய ஆக்டிவிட்டீஸை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதாகவே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இது போன்ற நபர்கள் தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்பது ஆசை. இதுதான் தமிழனுக்கும் நல்லது, தமிழர் இனத்துக்கும் நல்லது. இத்தனை நாளாக நீங்கள் தமிழனை என்ன பாடுபடுத்திருக்கீங்க இந்த திராவிட கட்சிகள். அப்பா, தமிழனுக்கு வர்ற பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு டைவர்ட் பண்ணி விடுறது. தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாட்டில் குட்டிக்க மட்டும் வச்சு 2 லட்சம் பேரை வருஷத்துக்கு கொண்டுகிட்டு இருப்பீங்க. இல்லாத அட்டூழியம் இல்லை, இல்லாத அக்கிரமம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரே தேர்தலில் 2.5 வருஷத்தில் ஒருத்தர் பீட் பண்ணி மேலே உட்காந்து இன்னைக்கு அடி துவைச்சு பட்டையை கிளப்புறாரு. அது உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல. எல்லா விதத்தில் இருந்தும் அவரை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பார்க்குறீங்க. ஆனால் மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்கிறதுனால
என்ன நீங்கள் செஞ்சாலும் எவ்வளோ அவர் மேலே அவதூறு நீங்கள் பரப்பினாலும் அது வந்து உங்களுக்கு தான் எதிராக திரும்புமே தவிர்த்து விஜய் அவர்கள் மீது எதிராக திரும்ப வாய்ப்பில்லை. ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அதனால் இந்த தனுஷ் நாயுடாக இருக்கட்டும், இன்னும் யார் இந்த என்ன வடுக குரூப்னாலும் நீங்கள் இறக்குங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது, உங்களால் வெல்லவும் முடியாது. அப்படி நாங்கள் தற்குறிகளாகவோ சினிமா கவர்ச்சியில் இருக்கிறவங்களாங்களோ தமிழர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்றைக்கோ சிவாஜி ஜெயிச்சிருப்பார், நவரச நாயகன் கார்த்திக் ஜெயிச்சிருப்பார், கமல் ஜெயிச்சிருப்பார், ரஜினி ஜெயிச்சிருப்பார், எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் அவங்கெல்லாம் ஜெயிக்க முடியல? ஏன்னா தமிழனுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. தற்குறின்னு சொன்னீங்கன்னா செருப்பு கழட்டி தான் அடிப்போம். நாங்கள் தற்குறி கிடையாது, படித்த அரசியல் தெரிந்த அறிவாளிகள் தான் தாவேக அரசாங்கம் வேண்டும் என்று ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து தமிழக முதலமைச்சராக இளைய தளபதி விஜயை ஆக்கியிருக்கோம். அவர் கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களால் ஆனதை நீங்கள் பாருங்கள். தமிழர்கள் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் இனி வரப்போகிற தேர்தலையும் பார்க்க தான் போகிறீங்க. நன்றி.